டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண், வணக்கம். மீண்டும் சந்திக்கல, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சொல்லுங்க. எஸ் சார். 11 ஆண்டு கால மோடியின் ஆட்சி, இதுல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. சீர்திருத்தங்கள் அப்படின்னும் நடந்திருக்கிறது. நம்ம பார்க்குறோம், சப்சிடிஸ் போன்றவையும் நடந்திருக்கிறது. கேபிட்டலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் சோசியலிஸ்ட் மூவ்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த காலத்துல தான் நம்ம பார்க்குறோம் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, ஐபிசி ஆக்ட், இது போல பல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக இம்பாக்ட்ஃபுல் ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. குட் ஹெட்லைன்ஸ், பேட் ஹெட்லைன்ஸ் எல்லாமே வந்திருக்கிறது. ஜிடிபி பெருசா போய் பார்த்திருக்கோம், கீழே விழுந்தும் பார்த்திருக்கோம். இன்ஃப்ளேஷன் மட்டும் கான்ஸ்டன்டா குறைவாகவே இருந்திருக்கிறது. 11 ஆண்டு கால மோடியின் ஆட்சி, ஒரு எக்கனாமிஸ்டா, ஒரு ஐஐஎம் உடைய முன்னாள் ப்ரொஃபஸரா, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவரா எப்படி ரேட் பண்றீங்க? ரொம்ப நன்றி அருண். ஐ மீன், நீங்க காம்ப்ரஹென்சிவ் ஒரு இந்தியன் எக்கானமி கொஸ்டின் மாதிரி கேட்டுட்டீங்க. ஓகே, இந்த இதுல எல்லாம் கேட்பாங்க. நான் 3 விதமா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஓகே. ஒன்று இந்தியா இப்போ எக்கனாமிக் சூப்பர் பவரா, ஓகே, அதாவது பொருளாதார சக்தியா, ஓகே, குளோபலி அது ஓரளவுக்கு நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாம். ஓகே, அது எதுனாலன்னு சொல்றேன். வெறும் நான் மோடியோட ஃபேனோ பிஜேபி ஃபேனோ இல்லை, ஒரு எக்கானமிஸ்டா பொருளாதார நிபுணராக சொல்றேன், பப்ளிக் பாலிசி நிபுணராக சொல்றேன் நான். ஓகே, ஆனா அதே டயத்துல நம்ம எக்கனாமிக் பவர், ஓகே, அதே டயத்துல வளர்ச்சி அடைந்த நாடா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி இன்னும் 2032க்கு நம்ம $10 trillion தொட்டோம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மள வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லலாம். பட் அதுக்கான இது அறிகுறிகளும் காரணங்களும் என்னன்னு சொல்றேன் நான். 3வது இன்னொன்று கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடிஷன், இந்த பாகிஸ்தான் போருக்கு அப்புறம் அருண், மிலிட்ரி சூப்பர் பவரா நம்ம அதுவும் வாங்கிருக்கோம். நம்ம இன்னொரு 2032ல நீங்க பார்த்து, இப்போ பாகிஸ்தானை என்னைக்கும் நம்ம பீட் பண்ணிட்டோம். இப்போ சைனாக்கு நிகரா நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது நிகர்னா எப்படியுமே அவங்களுக்கு ஃபுட் சோல்ஜர்ஸ் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஓகே, அவங்களுக்கு நிறைய இருக்கலாம். பட் ஓரளவுக்கு நம்மளால இன்னும் சண்டை கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கு, சக்தி இருக்கு. பட் டெக்னாலஜிக்கலி இப்போ அவங்களுக்கு நம்ம அட்பார். ஓகே, அவங்களுக்கு அவங்களுக்கு இதுவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் நம்ம இப்போ. ஓகே, இன்னொரு 5-7 இயர்ஸ்ல நம்ம அவங்க நம்மளை தாக்கணும்னா யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்துருவோம் நம்ம. அதாவது டிட்டரன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த டிட்டரன்ஸ் பவர் நம்மளுக்கு வந்துடும் சைனாவோட கூட. ஓகே, ஸோ அப்போ நம்ம 3 பவர் தான் இருக்கும், அமெரிக்கா, சைனா, இந்தியா. அப்போ அஃப்கோர்ஸ் ரஷ்யா இஸ் ஆல்வேஸ், அவங்க கோல்டு வார்லேருந்து, செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து அவங்க அந்த பவர், மிலிட்ரி பவர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. வேற எந்த கண்ட்ரியும் நம்மளுக்கு கிட்ட கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்கனாமிக் பவரா அப்படி அதை தான் லாஸ்ட் 11 வருஷமா மோடியோட பண்ணினதோட எஃபெக்ட். இப்போ எப்படி சொல்றேன்னா, ஜிடிபி நம்ம 4வது கண்ட்ரியா இருக்கும் இப்போ உலகத்துல. ஓகே, நாடா அது எந்தெந்த நாடுலாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம், பிரான்ஸ், யூகே, இட்டலி, ஜப்பான், அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரி, க்ரோயிங் கண்ட்ரி, சூப்பர் பவர், அதை தாண்டி வந்திருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படின்னா, அவர் எக்கனாமிக் க்ரோத்தையே ஃபாலோ பண்ணிடணும். ஈவன் கோவிட் டயத்துல கூட உங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, மேபி 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டருக்கு வேணா அவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லா ஃபேக்டரி ஓப்பன் பண்ணா, எல்லா ஆக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ கூட நம்ம பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 குவார்ட்டருக்கு அப்புறம் நம்ம திருப்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டிஸ்ல ஆரம்பிச்சோம் நம்ம. ஓகே, அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், ஹைவேஸ் எல்லாம் அப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு. ஸோ என்னைக்குமே அவர் டெவலப்மெண்ட்டை விடலை, க்ரோத் ஹி ஆல்வேஸ் பர்சியூட். அந்த பாலிசி தான் ஆர்பிஐயும் ஃபாலோ பண்ணிருந்தது, க்ரோத் வித் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். அதுதான் ஆர்பிஐயோட பாலிசியா இருந்தது எல்லா கவர்னர் கீழையும். ஓகே, ஸோ அந்த 6.2% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. 6.2% நீங்க 5% ஆவரேஜா ஒரு இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. அதே யூபிஐ டயத்துல 8% இருந்தது. ஸோ அவங்க நாமினல் க்ரோத் நிறைய இருந்தா கூட நம்ம ரியல் க்ரோத் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, செகண்ட் திங், எப்படி நான் எக்கனாமிக் பவர் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க பையர் பவர்னு சொல்லுவோம். குளோபலி பார்த்தா இந்தியாவுக்கு தான் நிறைய பையர் பவர். பிகாஸ் பர்ச்சேஸ் பிரைஸ் பேரிட்டிங்கிறது இன்னொன்று. அதாவது நம்ம அவங்க இன்னும் நம்ம ஜிடிபி
ஐ மீன் லெட்ஸ் சே 4.2 ட்ரில்லியன் பிபிபின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 10 ட்ரில்லியனா கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே, பட் நான் சொல்ற பர்ச்சேசிங் பையர் பவர் சொல்றது என்னதுன்னா, நம்ம தான் இப்போ மேக்சிமம் பிளேன் வாங்கிட்டு இருக்கோம். குளோபலி பார்த்தீங்க பிளேன்ஸ்லாம் வாங்குது மேக்சிமம் எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பெரிய பையர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் டிஃபென்ஸ்ல கூட நம்ம தான் செகண்ட் லார்ஜஸ்ட், ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் இருந்தோம். சவுதி இருந்தது, அப்புறம் நம்ம இருந்தால் இப்போ அப்புறம் லார்ஜஸ்டா போனோம். இப்போ படிப்படியாக என்னாச்சு, ஐ மீன் எக்ஸ்போர்ட்டர் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் 25,000 கோடி விற்றுருப்போம் இது ஒரு டிஃபென்ஸ். முன்னாடி நான் போனதுல பேசினப்போ சொன்னேன், நம்ம வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கூட நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ப்ராபபிலி புல்லட்ஸ் கூட இம்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வந்து சப்மரைன்ஸும் மிசைல்ஸும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பவர் மாதிரி தோணும். ஆனால் மக்களோட எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸோட என்ன கிரிட்டிசிசம்ஸ், இல்லை இது வந்து டெவலப்மெண்ட் இல்லை, வெறும் growth தான் அப்படின்றாங்க. எதனால? பர் கேபிட்டா இன்கம் வச்சு. பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2,900 இல்லை 3,000 $3,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ள இருக்கலாம் பர் கேபிட்டா இன்கம். ஓகே, 2 லட்சத்துக்கு மேலே. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே, முன்னாடி இருந்ததெல்லாம் விட இப்போ வந்து நிறைய முன்னேறி இருக்கு. ஓகே, அதோட பெரிய வளர்ச்சி என்னன்னா, வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி மக்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிலேருந்து மேலே வந்துட்டாங்க. ஓகே, அது வந்து வேர்ல்ட் பேங்கே அப்ரிஷியேட் பண்ணிருக்கு. எந்த ஒரு கண்ட்ரியும் இந்த ஷார்ட் டைம்ல அவ்வளோ அச்சீவ் பண்ணினது கிடையாது. ஓகே, 12 இயர்ஸ் கேப்ல 2012 வாக்குல இருந்து இப்போ ஒரு சொல்றாங்க, இதுக்குள்ள மட்டும் 25 கோடியில இருந்து 30 கோடிக்குள்ள மக்களை வந்து பாவர்ட்டி பில், அதாவது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து மீட்டிருக்கோம் அப்படின்னு. கரெக்ட். ஓகே, அது 30 கோடிங்க இது எவ்வளோ பல நாடுகளோட பாப்புலேஷனா இருக்கும். 30 கோடிங்க நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி. ஓகே, ஸோ அதை மேலே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தா வந்து டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்மார்ட் சிட்டிஸ், ஓகே, 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆச்சு. அதோட விளைவுகள் வந்து நம்ம இன்னும் ஒரு 5-7 வருஷத்துல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். 32 சிட்டிஸ்ல மெட்ரோஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு 5 இயர்ஸையும், சென்னையை பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 இயர்ஸ்ல அது முகமே மாறிடும். அது மெட்ரோஸ் பாக்கி டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இன்னொன்று பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சொல்றேன் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம். பட் வளர்ச்சி அடைஞ்சிட்டோமான்னு சொல்றதுக்கு இன்னொரு 7 வருஷம் வேணும். ஓகே, அதே ஜிடிபி வச்சுட்டு 10 ட்ரில்லியன் வச்சுட்டு அப்போ வந்து நம்ம வளர்ச்சி ஆயிட்டோம்னு சொல்ல முடியும் 2032ல. நான் சொல்றேன், இப்போ மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் வந்து 27% வரணும் நம்மளுது. ஓகே, இப்போ சைனா கூட பார்த்தீங்கன்னா 32 வரணும். பட் 32 $20 ட்ரில்லியன். ஓகே, நம்மளது வந்து 27 4.2 ட்ரில்லியன். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங்ல இப்போ நல்லா நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அவர் ஐ மீன் செக்டர் வைஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்னா முன்னாடி ஒன்று எல்லாத்தையும் ரிசர்வேஷன் லிஸ்ட்ல போடுவாங்க, அப்புறம் ப்ரொடெக்ஷன் லிஸ்ட்ல போடுவாங்க. அது மாதிரி இப்போ அப்படி கிடையாது. ஒரு 10 செக்டர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது எப்படி, அது ஒவ்வொன்றும் ஒரு $500 ட்ரில்லியன் ஆகணும், ஒவ்வொன்றும் ஒரு $200 பில்லியன் ஆகணும். அது மாதிரி இவங்க பிளான்லாம். பிளஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஃப்ரைட் காரிடார் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அவங்க பிளான் பண்ணினாலே ஒரு $100 பில்லியன் $200 பில்லியன் அப்படிதான் இருக்கு. இப்போ நம்மளோட பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஹைவேஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஐ மீன் 3 லட்சம் கோடி நம்ம அதில் செலவழிச்சிருக்கோம் நம்ம ஹைவேஸ்ல மட்டும். ஓகே, புதுசா ரோட் போட்டுருக்கோம். ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் போது, ஐ மீன் இண்டிபெண்டன்ஸ் மட்டுமே கேபெக்ஸ் மட்டுமே 1,11,000 கோடி ரூபாய் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 லட்சம். பிகாஸ் எவ்ரி இயரே நம்ம அவ்வளவு போடுறோமே 1 லட்சம். இஃப் யூ லுக் அட் நம்ம பட்ஜெட் பார்த்தாலே 10 லட்சமா சொல்றேன். ஆனா ஆவரேஜ் சொல்றேன். ஆன் an average, yes, correct. On an average, yes. அது எதனால சொல்லுங்க, நம்ம எல்லாம் ரொம்ப குறை சொன்ன ஜிஎஸ்டினால. அது ஓகே, ஜிஎஸ்டி growth வந்து ஃபினாமினலா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு பேப்பர் கூட எழுதினேன், ஜிஎஸ்டி growth வந்து ஜிடிபி growth-ஓட 2 times 3 times இருந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நாட் ஒன்லி என்ன இருக்குன்னா பேஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கலெக்ஷன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இந்த growth வந்திருக்க முடியும். ஓகே, அதனால தான் நம்மளால வந்து இந்த growthலாம் ஃபண்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து 2032க்குள்ள ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடும் அது. ஓகே,
நான் சொல்றது வெறும் 7 வருஷம் தான். அந்த அளவுக்கு மக்கள் பொருத்த போறோம். ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம், நம்ம வளர்ந்த நாடுன்னு சொல்லலாம். அதான் சொல்றேன். இப்போ வந்து எக்கனாமிக் பவர் நம்மளுக்கு வந்து பொருளாதார சக்தி இருக்கு. இப்போ வளர்ந்த நாடாகிறதுக்கு இன்னும் 5லேருந்து 7 வருஷத்துக்குள்ள ஒரு $10 trillion ஆனோம்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் எல்லாருக்கும். ஆனா எங்க வளர்ச்சி இன்னும் அடையணும், அதுக்கு இன்னும் மேபி ஒரு 10 வருஷம் கூட ஆளாகுது. 2 ஏரியா தான். ஒன்னு வந்து கல்வி, இன்னொன்னு வந்து இது மீன் சுகாதாரம். கல்வி எடுத்துட்டீங்கன்னா 450 மெடிக்கல் காலேஜஸ் இவங்க தொடங்கியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, சீட்ஸ்லாம் நிறைய டபுளா இருக்கு, மெடிக்கல் சீட்ஸ் அதெல்லாம் டபுளா இருக்கு. பட் இப்போ நான் கவர்மெண்ட்க்கு கூட நான் சொன்னேன், இப்போ என்னன்னா நீங்க ஒரு கிராமத்து ஒரு அட்லீஸ்ட் நாட் கிராமம், அட்லீஸ்ட் கீழே ஒரு பஞ்சாயத்து வரையில் போனீங்க வச்சுக்கோங்க, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும். ஓகே, ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் இருந்ததுன்னா ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும், ஒரு ஈவன் இன்னும் மேபி ஒரு 25 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். நான் சொல்றது இந்தியா முழுக்க, ஒரு தமிழ்நாடுன்னு சொல்ல, கர்நாடகா தமிழ்நாடுலாம் என்னைக்கோ அது சேச்சுரேஷன் வந்துடுது. எங்க நம்மளுக்கு குறைன்னா டாக்டர்ஸ் கிடையாது. ஓகே, ரெண்டாவது என்னன்னா இந்த லெக்ஸ் மெடிசனோ அதுவோ தேவை ப்ராப்ளம். ஓகே, நான் ஒரு தடவை ஸ்டடி பண்ணினேன் கர்நாடகா கவர்மெண்ட், அவங்க ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் லீக்கேஜ் இல்லை வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் எல்லா மாநிலத்திலுமே ட்ரக் ஷார்டேஜ் வர சான்ஸே கிடையாது. ஓகே, இருக்கு, ஆனா ஒரு மாதிரி லாப் சைடடா, பேட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இந்த இன்னும் புவர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தான் சொல்றேன். பேசிக் மெடிசன் உங்களுக்கு வந்து பிரைமரி கேர் செகண்டரி கேர் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்ல மெடிசன்ஸ் இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. டெர்ஷரி கேர் சொல்லுவோம், இப்போ நெஃப்ராலஜி கேரோ, கார்டியாலஜி கேரோ, இல்லை வந்து கேன்சர் கேர், இது மூணு ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு இன்னும் மேபி இன்னும் அது கூட 2032 நம்ம ஒரு இன்னும் வளர்ச்சி அடையலாம் அதில். ஓகே, ஸோ இந்த கல்வியிலையும் சொல்றேன், இப்போ நீங்க யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ யூஎஸ்லேருந்து இப்போ எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, அதான் அங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, அங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க, இப்போ அந்த சுச்சுவேஷன் பார்த்துக்கிறாங்க. ஈவன் யூரோப்ல கூட சுச்சுவேஷன் சரியில்லை. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லி இங்க போய் அங்க படிச்சுட்டு வாங்க, இப்போ கூட அங்க படிக்கிறதுக்கு சரியா பிஹெச்டி பண்றதுக்கு நல்ல இடம் தான் அது யூஎஸ். பட் அங்க வேலை பண்றதுக்கு இப்போ வந்து அந்த அளவுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இல்லை, அந்த ஆம்பியன்ஸ் சரியா இல்லை அங்க. ஓகே, அவங்களாம் வர ஆரம்பிச்சாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர ஆரம்பிச்சது வச்சுக்க. இப்போ நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஏதோ, ஐ டோன்ட் நோ அருண், மேபி நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் மேல $30 பில்லியன் என்னமோ செலவழிக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இங்க செலவிச்சா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். இங்க ஃபுல்லா பூம் ஆகும் நம்ம எக்கானமி. 30 பில்லியன்ங்கிறது எவ்வளோ ஆகும்? ஐ மீன் ஈவன் 3 பில்லியனே வந்து 25 லட்சம் வச்சுக்கோங்க, 25,000 கோடி, அப்போ 2.5 லட்சம் கோடி ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்கூல் இன்ஸ்டியூட் ஃபீஸா ஹாஸ்டல் ஃபீஸா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இன்ஃபேக்ட் யூரோப் பார்த்தீங்கன்னா, இந்த யூகேயும் சரி, யூஎஸும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, நம்ம வந்து ஒரு கணிசமான தொகை நம்ம சப்போர்ட் பண்றோம் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம். நான் சொல்றது ஹையர் எஜுகேஷன். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ இங்கே வர ஆரம்பிச்சாலே நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பாரு, அன்னைக்கு பார்த்து ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம், ஓகே, இதெல்லாம் பார்த்தாலே ஒரு இப்போ இன்னும் ட்ரிபிள் ஐடி, இதெல்லாம் பார்த்தாலே இப்போ 100 இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவில். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் ஒரு இது இருக்கும், மாகாணம் ஸ்டேட்லேயும் ஒரு இது இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு அறிகுறி. பட் இன்னொரு ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணினா நம்ம ஃபுல்லா வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு 7 வருஷத்துல அப்பேற்பட்ட மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய வளர்ந்த நாடு வரும். நான் வந்து ஒரு ஹேசியமோ ஜோசியமோ சொல்லல, இப்ப அதற்கான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு வேலையெல்லாம். புரியுது. நீங்க வந்து ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான், நம்பர்ஸ் டேட்டாவை வச்சு தான் அனலைஸ் பண்ணி தான் சொல்றீங்க. பட் நான் கேட்கறது, இப்போவே பார்த்தோம்னா இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொல்றோம். நம்மளோட எக்கானமி, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் குறைவாக தான் ரொம்ப வருஷமாகவே இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் சொல்றது சேலரி கேப் இன்னும் அப்படியே தான் இருக்கு, எங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அப்படியே தான் இருக்கு, அதே போல உங்களுக்கு ஜிடிபி வந்து உயர்ந்துட்டே போகுது, பட் ஆனால் எங்களுடைய இது மட்டும் பாருங்க, சேலரி மட்டும் உயரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு 7-8 வருஷமா இல்லை 10 வருஷமாவே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாடு முன்னேறுது, நிறுவனங்கள் முன்னேறுது, ஊழியர்களுக்கான சம்பளம் உயரல. ஸோ ரியல் டைம் பெனிஃபிட் கடைநிலை ஊழியர்கள் சொல்றீங்க, பாட்டம் ஆஃப் த பிரமிட் சொல்றோம்ல அவங்களுக்கு. ஓகே, அதுக்கு ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சில பேப்பர்ஸ்ல நான் பார்த்துருக்கேன்னா, அதுதான் என்னோட எண்ணமும். ஓகே,
இன்இக்வாலிட்டி growth இருக்கும்போது, எஸ்பெஷலி ஃபாஸ்டர் growth இருக்கும்போது இன்இக்வாலிட்டி இன்னும் நிறைய தான் ஆகும். ஓகே, ஒன்னு என்ன சொல்லலாம், மேபி ஒரு அம்பானி இருந்த இடத்துல இப்ப 10 அம்பானி இருக்கலாம், இன்னொரு அடானி வந்துட்டாரு, அப்புறம் மகேந்திரா, ஓகே, இன்னும் நிறைய பேர். அந்த காலத்திலே டாடா, பிர்லா, பஜாஜ், கிர்லோஸ்கர் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே, பட் என்ன சொல்வேன்னா, ஈக்விட்டி இன்இக்விட்டி இன்க்ரீஸ் அதிகமானா கூட இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட் இருக்காங்களா, அவங்களோட லெவல் மேல வரும். ஓகே, ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க, அதுலேருந்து கீழே வரும். அந்த டெவலப்மெண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் கீழேயும் வரும். ஸோ முன்னாடி ப்ராபப்ளி சைக்கிள் இருந்தவங்க இப்போ ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க, ஸ்கூட்டர் வச்சிருந்தவங்க கார் வச்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களோட சுத்து வட்டாரத்திலே முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ அதான் முன்னாடி பஸ்ல போனவங்க இப்போ சைக்கிள் கூட யாரும் போறது இல்லை, முடிஞ்சவரே ஸ்கூட்டர், மோப்பட் கூட இப்போ அவ்வளோ பார்க்க முடியாது ரோட்ல. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ஓகே, இல்ல நிறைய பேசிக்கான விஷயங்கள் ஒட்டுமொத்தமா அப்லிஃப்ட் ஆயிருக்கு. அதாவது கிரவுண்ட் ஜீரோன்னு சொல்றதே பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆகி வந்திருக்கு. பட் நான் கேட்கறது ஒரு மேஜர் ஸ்லாப், அதாவது லோவர் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு இந்த 3 கிளாஸ் மட்டும், நான் அப்பர் மிடில் கிளாஸை கூட எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த 3 கிளாஸ்க்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சேலரிக்கான பெனிஃபிட்ஸ் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. பொருளாதாரம் உயர்கிறது, நிறுவனங்கள் லாபம் பெறுகின்றன, முன்னேறுகின்றன, பட் த ரியல் டைம் பெனிஃபிட்ஸ் இங்கே வரதில்லைன்றாங்க. அது என்ன பேரிட்டி, டிஃபரன்ஸ் ஆஃப் பேரிட்டி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது சரி, நீங்க அந்த லெவல் கூட கீழே போங்கன்னு சொல்லு. நீங்க லோயர் மிடில் அண்ட் அப்பர் லோயர் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த லோயர். ஓகே, இப்போ ஐ மீன் அந்த லெவல்ல கூட இப்போ கவர்மெண்ட்லாம் நம்ம கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், எம்எஸ்எம்இஸ் எடுத்துக்கோங்க நீங்க. ஓகே, அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேபர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எதனால நம்ம பீகார், யூபிலேருந்து இங்க அட்ராக்ட் பண்ண முடியுது லேபர். இன்ஃபேக்ட் யூபிலேருந்து கூட இப்போ வர்றது கிடையாது. இப்போ நம்ம வர லேபரர்ஸ்லாம் வெஸ்ட் பெங்கால், பீகார்லேருந்து தான் வராங்க, மேபி ஒரிசாலேருந்து வரலாம். ஓகே, ஸோ இங்கே ஓரளவுக்கு ஊழியம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்கேருந்து வரவழைக்கிறாங்க எல்லாரும். ஓகே, அது சீப்பராக இருக்குது அப்படின்னு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல சேலரிஸ் அந்த வேஜஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, நாட் ஈவன் சேலரிஸ், இந்த ஊழியர்கள் இருக்காங்களா, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கூலிகள். ஓகே, அவங்களோட சேலரிஸும் நிறைய உயர்ந்திருக்கு. மினிமம் வேஜஸ் கூட அவங்களது அதிகம்தான் அவங்களது. ஓகே, ஏன் நம்மளோட மெய்ட் சர்வன்ஸே பார்த்தா கூட அவங்க கூட ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் அனுப்ப விரும்புறாங்க அவங்களோட பசங்களை. ஓகே, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஏதாவது சுகாதாரம்னா கூட உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது இல்லை, பக்கத்துலேயே கூட ஏதாவது டாக்டர் இருக்காங்களா அது இன்னும் பார்த்துக்க முடியும், பிரைவேட் டாக்டர் தான் பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ பேர் இன்னைக்கு ஈவன் ரேஷன்ல எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க, ரேஷன் அரிசி. ஸோ அவங்களால கூட இப்போ டிராஃபிக் ஜாயினிங் தான் நான் நினச்சிருந்தேன். இந்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, டிராஃபிக் ஜாம் அப்படின்னு. இவங்கெல்லாம் இன்னும் அட்லீஸ்ட் 1980 வரையில், 1980 வரை ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி நின்று இருந்தாங்க. அங்க அவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி நின்று ரேஷன் கலெக்ட் பண்ணி வந்திருக்கேன், ட்ரிப்ளிகேன்ல 70sலாம். ஓகே, ஸோ பொறுமையா நின்றுட்டு வாங்கியிருந்தாரு. ஏன்னா அப்போ அது கூட கிடைக்காது உங்களுக்கு, சர்க்கரையா 2 கிலோ, அரிசியா 4 கிலோ அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ. இன்ஃபேக்ட் அதை வச்சுருந்தா அண்ணாதுரை வந்தார் 1967ல. ஓகே, ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு வந்தாரு. இப்போ யாராவது ரூபாய்க்கு 3 படி அரிசி, நான் கேட்குறேன், சேலஞ்ச் விடுறேன் அருண், ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லி வின் பண்ணி வர முடியுமா எலெக்ஷன்ல? எல்லாமே என்ன, டிவி, மொபைல், இன்ஃபிளேஷனுக்கு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க. அதை தவிர இப்ப பண்ற ப்ராமிஸ்லாம், பொங்கலுக்கா இவ்வளோ, லேப்டாப் டு த சில்ட்ரன், ஃப்ரீ பஸ், ஃப்ரீ இதுன்னு எங்கேருந்து வருது அதெல்லாம்? ஓகே, இதெல்லாம் என்னது, நம்ம சொன்னோம் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி சொன்னோம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில கூட லோயர் மிடில், நான் சொல்றது அப்பர் லோயர் அண்ட் லோயர் மிடில் கூட அவங்க ஆஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ல ஏறினா இருக்கு. மேபி ஒரு சில ரீஜன்ஸ்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டிலே ராம்நாத்புரத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூரோட டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே, கர்நாடகாவில் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், நார்த் கர்நாடகா சவுத் கர்நாடகாவுக்கு வளரல அது. ஓகே,
ஸோ அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி அதுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு கொண்டு வந்தாங்க அவங்க. ஓகே, ஸோ பாட்டம் 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ அட்டாக் பண்றாங்க டைரக்டா. ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி, ஒன் இஸ் ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட், நான் சொன்னது growth மூலமா எவ்வளவு பண்ண முடியும்னு. இன்னொன்னு அந்த growthோட எஃபெக்டை வச்சுட்டு பாட்டம் ஆஃப் த பிரமிட் எப்படி மேலே தூக்கின்னு போறது, டைரக்ட் அட்டாக் ஆன் districts, not even families or poverty, the whole district here develop பண்ணணும்னு பார்க்குறாங்க with infrastructure, then banking, அப்புறம் அந்த லாஜிஸ்டிக்ஸ். நீங்க கனெக்ட் பண்ணி விட்டாலே போதும், டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ரோட் அண்ட் ட்ரெயின் கனெக்ட் பண்ணி விட்டாலே you will have all the development ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி, லாஜிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட். இது 3 வந்துட்டு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி டெவலப்மெண்ட் வந்து. இப்போ யூபிஐ எவ்வளோ பேர் உபயோகப்படுத்துகிறோம் அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் எவ்வளோ பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எவ்வளோ பேர் டிஜிட்டல் பேமெண்ட் அண்ணன், எவ்வளோ பேருக்கு ஜன்தன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நான் எங்கேயோ பார்த்தேன் 3 கோடியோ மேலேயோ என்னமோ முத்ரா லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஃபேமிலிஸ், இவங்களாம் வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல வந்தவங்க இவங்கெல்லாம். ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா 2032 வளர்ச்சி அடைஞ்சிடுவோம் நான் நினைக்கிறேன் நான். அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சொல்லுங்க. எஸ் சார், 2032 இந்த $10 trillion எக்கானமியா வளர்றத நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்க, அதை சொல்றீங்களா, டேர்ம் பண்றீங்களா? ஆமா, அதுதான். அது ஏன் சொன்னா பாப்புலேஷனும் ஓரளவுக்கு அரெஸ்ட் ஆயிடும். ஓகே, முன்னாடி அங்கதான் ஒரு கேள்வி சார். ஏன்னா $10 trillion என்னைக்கா இருந்தாலும் அடைய போறோம். 2032 அடைஞ்சால் நீங்க சொல்ற எஃபெக்ட் ஒரு 2029 அடைஞ்சிட்டோம்னா அதோட ட்ரிபிள் தி டைம் பெனிஃபிட் நமக்கு இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் பெருசா வளர்ந்துருக்காதுன்றப்போ பெர் கேபிட்டா இன்கம் இன்னும் நிறைய இருக்கும். 2050 கிட்ட $10 trillion போனோம்னா ரொம்ப மந்தமான வளர்ச்சியாக பார்க்கப்படும். எவ்வளவு சீக்கிரம் டார்கெட் அடையறோன்றது தான் மேட்டர். இங்க நான் ரியல் டைமா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 2032ல நம்ம 10 trillion அடையறதுக்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் இருக்கா? சரி, இப்போ பி சிதம்பரம் ஒரு தடவை சொன்னார், ஒரு தடவை. ஓகே, நம்ம 4வது நாடோ 5வது நாடோ அனுப்புது ஆட்டோமேட்டிக்காவே growth ரேட் வழியா வந்துடும் அப்படின்னாரு. அப்கோர்ஸ் நம்ம ஏன் 4வது ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா, இந்த அளவுக்கு 4வது நாடுலாம் வந்தோம்னா மற்ற நாடுகள்லாம் ஆக்சுவலி வளர்ச்சியே இல்லை, வெரி லோ டெவலப்மெண்ட், 2% growth rate, 1% growth rate, அது மாதிரிலாம் மைனஸ்ல போயிட்டு இருக்கு, ஸ்டாக்னன்ட் அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி யுக்ரைன் வார்க்கு அப்புறம் ஈவன் யூரோப்லாம் நிறைய படுத்துடுது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து எஃப்டிஏ அவங்க தான் விரும்புறாங்க நம்மள்ட்ட, யூகே எல்லாம். ஓகே, ஃப்ரீ இந்த ட்ரேட் கன்செஷன்ஸ் அதெல்லாம். ஓகே, இப்போ நீங்க கேட்குற கேள்வி வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு பாப்புலேஷன் இப்போ 146 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு 155 160 ஸ்டாக்னேட் ஆகி குறைய ஆரம்பிக்கும். மேபி நான் 155லேருந்து எதிர்பார்க்கிறேன், சில பேர் 160 அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுலேயே கூட உங்களுக்கு அந்த எஃபெக்ட், ஐ மீன் அந்த பர் கேபிட்டா இன்கம் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியும் அது. ஓகே, பிகாஸ் முன்னாடி என்னாச்சு, ஜிடிபியும் குரோ ஆச்சு, பாப்புலேஷனும் குரோ ஆச்சு. இப்போ பாப்புலேஷன் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துடும். ஸோ அது ஒரு காரணத்தினால பர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10 trillion வந்து 7 வருஷத்துல டபுள் ஆகுது. பேசிக்கலி இப்போ 5 trillion லாஸ்ட் டைம் டிஸ்கஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஐ மீன் 26ல நம்ம அடைஞ்சிடுவோம், 26 டிசம்பர்ல லெட்ஸ் சே 5 trillion. அங்கேயும் 6 இயர்ஸ்ல நீங்க டபுள் ஆகணும். ஓகே, ஜிடிபி 10 trillion ஆகுமான்றது ஒரு கேள்வி சார். ஆகும். நான் ஐ மீன் இந்த பேஸ் அதுக்கு என்ன சொல்றாங்க, 8% to 10% growth rate வேணும் அப்படின்றாங்க, கம்பவுண்டட் ரேட் 8%. ஸ்டாட்டிஸ்டாவுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் படி 2028-29, அதாவது நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷனுக்கு சில மாதங்கள் முன்பு பார்த்தோம்னா $6.25 trillion நம்ம பொருளாதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6.25 அப்படின்றது 6.75 எலெக்ஷனுக்கு கரெக்டா முன்னாடி 2029 ஜனவரின்னு வச்சுக்கலாமே. நல்ல அறிகுறி தான், அதுவே ஒரு நல்ல அறிகுறி தான். அதாவது 7 trillion நெருங்கி நிற்போம். அது பெரிய அந்த நம்பர் வந்து ஸ்டாட்டிஸ்டாவோட நம்பர். இப்போ இதுல இருந்து நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து 32க்குள்ள அடுத்த $3 trillion 3 வருஷத்தில் $3 trillion பாசிபிளா? இப்போ பழைய கணக்கு இந்த லாஸ்ட் 1 trillion எவ்வளவு ஃபாஸ்டா வந்து தெரியும்ல. ஆமா ஆமா. ஓகே, அதுக்கு முன்னாடி 1 trillion எவ்வளவு 1.5 இயர்ஸ்ல வந்திருக்கு. 1.5 years. அதுக்கு முன்னாடி ப்ராபப்லி
15 வருஷமோ இன்னும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எடுத்துட்டோம். 2 trillion 3 trillion எவ்ரி ட்ரில்லியன் வந்து நம்ம 2007 2014 2021 எவ்ரி 7 இயர்ஸ் கேப்ல நம்ம வந்துட்டு இருந்தோம். ஆமா கரெக்ட். ஓகே பட் இப்போ பாருங்க, இப்போ வந்து 1.5 இயர்ல லாஸ்ட் இதுல அது கூட இருந்ததுனால கோவிட் வந்ததுனால, கோவிட் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம அடைஞ்சிருப்போம் அது 4 trillion. ஓகே ஸோ 5 trillion நான் வந்து ஆக்சுவலி மேபி 2026க்குள்ளே ஆயிடும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிஸ் ஒரு தடவை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் யூபி கவர்மெண்ட்டுக்கு. ஓகே 10 trillion $1 trillion அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு. அதான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2021 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே என்ன சொன்னேன், அவங்க வந்து அப்போ $220 billion இருந்தாங்க. 4 times ஆனா வச்சுக்கோங்க 1 trillion ஆகிறதுக்கு. ஸோ நீங்க வெறும் growth rate வச்சுன்னு பார்த்தா 15% 14% வரும். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வருஷத்துல 1 trillion ஆனோம், 7 வருஷத்துல 1 trillion ஆனோம் அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு டெவலப் ஆகணும்னா 1 trillion அடையணும்னா முதல்ல எக்கானமிஸ்ட் பேச்சை கேட்காதீங்க. நீங்க இந்த growth rate ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க எப்படி கொண்டு வந்தது. யூ ஹேவ் டு மேக் எ ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் இன்ஃபேக்ட் பிளானிங் கமிஷனோட எடுத்துட்டு நீத்தி ஆயோக்னு பாலிசி மேக்கிங் பாடியா பண்ணாங்க. அது இவங்க இதுதான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, 3% 4% ரேட்டை வச்சுட்டே இருப்பாங்க. பட் நீங்க மெட்ராஸ் நினைச்சு பாருங்க, லாஸ்ட் 10 years எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. தாம்பரம் தாண்டி போங்க, அந்த பக்கம் வேளாச்சேரி தாண்டி பாருங்க. நான் சமீபத்துல பார்த்தேன், எனக்கே பிரமிப்பா இருந்தது. முன்னாடி இந்த பெருங்குடியும் இப்ப இருந்த பெருங்குடியும் 2000ல யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா பெருங்குடி இப்படி இருக்கும்னு? இன்னும் இல்லக்கா அந்த பக்கம் ரோட்லாம் அப்படி இருக்கும். ஸோ சில சமயம் இந்த ரேபிட் க்ரோத் வந்து எஸ்பெஷலி அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற க்ரோத் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபினாமினல் க்ரோத். இன்னும் சில டாக்டிக்கல் க்ரோத் வரும். அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ வந்து வெறும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல வேல்யூ அடிஷன் கொண்டு வந்தோம் வச்சுக்கோங்க, அப்போ வந்து அதே ப்ராடியூஸ்க்கு டபுள் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே நீங்க அட்லீஸ்ட் 50% அதிகமாக்கு சார். அதுக்கு தான் இவங்க என்ன சொன்னாங்க, டபுளிங் த ஃபார்ம் இன்கம்னு கொண்டு வந்தாங்க பாலிசி. வென் யூ ஆர் டபுளிங் ஃபார் இன்கம், ஐ மீன் 3 வருஷத்துலயே நீங்க அதை அடையலாம் டபுளிங். இன்னும் 5 வருஷம் தான் டபுள் ஆனவங்கிறது இல்லை. ஓகே பிகாஸ் ஒன்லி பாலிசி சேஞ்சஸ் அண்ட் இந்த ஐ மீன் இன்புட் அண்ட் ப்ராக்டிஸ் சேஞ்ச் அதான் பண்ணி ஆகணும். அதுக்கு கடைசியில் உங்களுக்கு சொல்றேன் என்ன அது என்னென்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன். அந்த 10 trillion வரத்துக்கு இன்னும் என்னென்ன ரிஃபார்ம் பண்ணலாம்னு கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் சார், இதில் நான் கேட்கணுன்றது நீங்கள் சொன்னதுலேருந்து தான் நான் லீட் எடுத்து கேட்கணுன்றேன். என்னென்ன பண்ணணும் அடுத்து $10 trillion எக்கானமிக்கு ஃபியூயல் பண்ண என்னென்ன பண்ணணும், அதை கூடவே நான் ஒன்று கேட்குறேன். பாரத் மாலா, சாகர் மாலா, அதே போல் உங்களுக்கு இன்னும் பல திட்டங்கள்லாம் இருக்குது. இது போல் பல திட்டங்கள், டிஃபென்ஸ் காரிடார், இண்டஸ்ட்ரியல் காரிடார், இது போல் பல திட்டங்கள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேரளவில் நம்ம கன்ஃபார்மாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்குது, இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ரியல் டைமாக நம்மளால் அதோடைய பெனிஃபிட்ஸை ரீப் பண்ண முடியல, அதை பார்க்க முடியல, விசிபிளாக இல்லை. அது உண்மையாகவே நடக்குதா? இதுதான் பேசிக்கா, இதுதான் எக்கானமிக்கான ரூட்டா? நான் வந்து ரயில்வே மினிஸ்டர் பார்த்தா கேட்கணும்னு இருக்கேன். ஓகே அதான் ஒரு திட்டத்துக்கும் 3 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அது மாதிரி ஒதுக்கி இருக்காங்க. ஒதுக்குன்னா பட்ஜெட் அலோகேஷன் இல்லை, பட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே நீங்க வெறும் ரயில்வேஸ் எடுத்துக்கோங்க. ஓகே இதுவரை 140 வந்தே பாரத் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டட் ஃப்ளைட் காரிடார்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. டெல்லி டு பாம்பே, டெல்லி டு கல்கட்டா 20,000 கிலோமீட்டர் மேலே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே அண்ட் நிறைய இந்த இன்ஜின் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆக போகிறோம், இன்ஜின்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அப்புறம் 32 மெட்ரோஸ் வந்துருக்கு, 32 சிட்டிஸ்ல மெட்ரோஸ் வந்துருக்கு. நான் அஸ்வினி கேட்கணுன்னு இருக்கேன் மினிஸ்டர்கிட்ட, ஆப்ரேஷன் ரேஷியோ அவ்வளோ இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது காஸ்ட் அதிகமே தவிர கம்மியாகுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்டேஷன் அப்கீப் கூட நல்லா தான் இருக்குது, ட்ரெயின்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஓகே நிறைய ட்ரெயின்ஸில் அப்போ கூட இப்போ ரீசெண்டாக இந்த பிஎஸ்எஃப் பற்றி ஏதோ போட்டுருந்தோம், சிஆர்பிஎஃப், அதெல்லாம் வந்து துரதிருஷ்டம். பட் ஓரளவுக்கு நிறைய நான் அடிக்கடி இந்த வந்தே பாரத்தில் போயிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஐ எம் சீயிங் அ குட் டிஃபரன்ஸ். அதிலெல்லாம் பார்க்குறேன். எங்கே ஃபண்ட்ஸ் வந்ததுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒன்று வந்து இதெல்லாம் வந்து சில பிபிபி மாடலில் வந்துட்டு இருக்கு இதெல்லாம். ஓகே இப்போ இன்ஜின் மேனுஃபேக்சரிங் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபாரின் மேனுஃபேக்சரோட தான் நம்ம டைப் வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த புல்லட் ட்ரெயினுக்கு வந்து ஜப்பான் கவர்மெண்ட் லோன் கொடுத்துருக்கு. ஓகே
இதே மாதிரி நெக்ஸ்ட் புல்லட் ட்ரெயினுக்கு இப்போ ஆயத்தங்கள் ஆரம்பிச்சுடுது. ஓகே, ஸ்டடீஸ்க்கு. அதாவது சென்னை, பெங்களூர், மைசூர். ஓகே, அது மாதிரி இன்னும் 4-5 புல்லட் ட்ரெயின் ரெடி ஆயிருக்கு. Almost by 2037, you may have another 5 sectors in bullet train. Okay. And another 10 years, பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் வந்தே பாரத் கம்ப்ளீட்டா மாத்திட்டு இப்போ இருக்கிற ட்ரெயின் சிஸ்டமே மாத்திட்டு இது ரெண்டும். இங்கே மெட்ராஸ்க்கு வந்து 2 ஹவர்ஸ்ல போறேன்னா அப்புறம் எவனும் ஃபிளைட்லேயே போக மாட்டாங்க. ஸோ ஒன் பிபிபி ரூட்லயும் இந்த ஃபாரின் லோன்லயும் அது போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர்ஸ் அ டிஃபரன்ஸ். அருண், இதெல்லாம் வந்து சப்சிடிஸ்க்கு போல, இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸ் வரும் நாளைக்கு. ஓகே, இப்போ புல்லட் ட்ரெயின் சப்சிடிஸும் நடக்குது இல்ல, as well as சப்சிடிஸும் நடக்குது. அதுவும் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நான் சம்மப்பா கேட்கணும்ன்றது சில விஷயங்கள் தான். நம்ம பாரத் மாலா போன்ற திட்டங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்றது தெரியுது. பட் ஆனா ரியல் டைம் பெனிஃபிட்ஸ் எப்போ கண்ணுக்கு தெரியுன்ற பாயிண்ட் ஒன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின், நம்ம பார்க்கறது கிசான் சம்மான் நிதி போன்றவை. அதே போல இன்னும் பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து டைரக்டா பாக்கெட்ல மணி போடக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறாங்க. தமிழ்நாடு உட்பட பல பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே செய்யறாங்க. இது வந்து ஒரு உங்களுக்கு பெண்களை டார்கெட் பண்ணி ஓட் பேஸ்ட் டார்கெட் பண்ண விஷயமா பார்க்கப்படுது. இது ரியல் டைம் பெனிஃபிட்டா எக்கனாமிக்கலா நம்ம ஏதாவது பார்க்க முடியுமா? ஒரு கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு வரும்போது அது கன்சம்ப்ஷனை அதிகரிக்குமா? ஸோ இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்லி ஒரு ஏதோ பதில் தரேன் இதுக்கு. ஓகே, அதாவது நம்மளோட எக்கானமி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஜைல் எக்கானமி அப்படிம்பாங்க. ஃப்ரெஜைல் எக்கானமினா ஒரு லட்சம் ஒரு கோவிட் வந்துடுது அப்படின்னா அந்த கண்ட்ரி அப்படியே படுத்துடும். இப்போ ஃப்ரெஜைல் எக்கானமி நல்ல உதாரணம் ஒன்றுனா ஸ்ரீலங்கா, இப்போ பாகிஸ்தான், இப்போ இல்லை என்னைக்குமே பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய இருந்தது, டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய, இன்ஃபேக்ட் டெமோக்ரஸி இண்டிகேட்டர்ஸ்ல நம்மளுக்கு மேல இருந்ததுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஃப்ரெஜைல் எக்கானமி. ஃப்ரெஜைல் எக்கானமி இல்லைன்னு அருண், இப்போ நம்மள என்ன சொல்றாங்க, ரெசிலியன்ட் எக்கானமி அப்படின்றாங்க. அதாவது தாக்கு பிடிக்கிற சக்தி இருக்கு நம்மளுக்கு. தாக்கு பிடிக்கிற சக்திங்கிறது என்னது? கவர்மெண்ட்டுக்கும் தாக்கு பிடிக்கிற சக்தி, மக்களுக்கும் தாக்கு பிடிக்கிற சக்தி. ஓகே, அட்லாஸ்ட் அதாவது இந்த பாவர்ட்டி லைன் இருந்து இல்ல, கோவிட் போது சில பேர் திருப்பி கீழே வந்தாங்க, பாவர்ட்டி கீழே. ஓகே, கோவிட் வந்த போது இப்போ திருப்பி அவங்க எல்லாம் மேல வந்தாச்சு. ஓகே, அதுதான் ரெசிலியன்ஸ்னு பேரு. ஓகே, முன்னாடி எப்படி இருந்தது? ஐ மீன் ஃபேமைன்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க இந்தியாவில், ஃபேமினும் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க நம்மளே பாக்குறீங்க. நம்ம டைட்லயே உங்க டைட்லயே நீங்க பாக்குறீங்க, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்காலாம் கூட சில கண்ட்ரிஸ் அது மாதிரி. ஸோ இது நம்ம இந்த ரெசிலியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்சிடிஸ் தேவை. ஓகே, ஏன்னா அது வந்து டைரக்ட்லி இந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு போகிற நலன்கள் அதெல்லாம். ஓகே, ஸோ அது என்ன, நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வரும், அதில் சேலரி வரும், அதுலேருந்து அவங்க வந்து இன்னும் லைவ்லிஹுட் பார்த்துப்பாங்கிறது லாங் செயின். இது வந்து டைரக்ட் செயின் சப்சிடி. ஓகே, ஸோ பட் ஒன்லி பியூட்டி இஸ் அது கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்மளுக்கு சக்தி இருக்கு. பட் ரெண்டு ரிஃபார்ம் நம்மளுக்கு தேவை. அதுல தான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சக்தி இல்லாம கொடுத்துட்டு இருக்காங்க சப்சிடி. ஓகே, அது தவறுன்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஏன்னா சக்தி இல்லாமல சக்திக்கு மீறி சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பணம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, கேஸ் வேற போடுறாங்க, ஒரு கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரல அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஒரு ஸ்டேட்டை டெவலப் பண்ணணும்னா. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் எப்படி வந்ததுன்னு கேள்வி பார்த்துருப்பீங்க நீங்கள். பாக்கி ஸ்டேட்ல இப்போ யூபி தான் இப்போ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே. நீங்கள் ஒரு தடவை இன்னும் கிரேட்டர் நாய்டாலாம் போய் பார்த்தா அவங்களுக்கு நீங்களே பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கு அங்கே போனால். ரெண்டாவது ரிஃபார்ம் இது நடக்கலைன்னா இதே 7 ட்ரில்லியன் நீங்கள் கேட்ட கேள்விதான், இதே 10 ட்ரில்லியன் 2032 அடைய முடியும்னா 2035 அடைவோம். எப்போ பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம் நடக்கல வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் இன்னும் இந்த கரப்ஷன், பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும். 6% ஓகே, 3.5% ரேந்து இப்போ 6% வந்திருக்கும். அதாவது 1990 வரை 3.5 இருந்தது, இப்போ 6.2. 8% 10% வேணும்னா பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம் வந்தாகணும், ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ் வந்தாகணும். இப்போ என்னாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, பட் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல் அந்த ரிஃபார்ம்ஸ் வரல. ஈவன் பிஜேபி கவர்மெண்ட்ல கூட ரிஃபார்ம்ஸ் வரல. பிஜேபி ரன் பண்ற ஸ்டேட்ஸ்ல கூட ரிஃபார்ம்ஸ் ஸ்லோ தான். முன்னாடி அட்லீஸ்ட் எம்பி, சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல நல்ல ரிஃபார்ம்ஸ் ஆயிட்டு. ஆக்சுவலி யூபிஏ டைம்ல அப்போ
பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தது. பட் இந்த டபுள் சர்க்கார்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூபி அண்ட் அஸ்ஸாம்ல தான் ட்வின் இன்ஜின் நல்லா வேலை பண்ணிட்டு இருக்கு. இப்போ மேபி டெல்லியில வேலை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் பாக்கி ட்வின் இன்ஜின் இருக்கு பிஜேபி, அங்கெல்லாம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, திருப்திகரமா இல்லை இந்த டெவலப்மெண்ட். யூனோ மகாராஷ்டிரா கூட அது இப்போ லாஸ்ட் 2-3 வருஷமா ஒரு பிக்கப் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாலிடிக்ஸ்னால ரொம்ப அது வந்து அன்சர்டனிட்டி இருந்தது அதில் மகாராஷ்டிராவில். ஓகே, யார் முதலமைச்சர், எந்த கோயலேஷன், அப்புறம் வந்து லேக் ஆஃப் மெஜாரிட்டி அதனால. பட் இப்போ நீங்க பாம்பேக்கு போய் எங்க போனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க எல்லாத்துலயும் ஃப்ளைஓவர், எலிவேட்டட் ரோட், மெட்ரோ, ஈவன் சீலிங்க் ரோட். ஸோ நல்ல பரவல் வந்துட்டு இருக்கு பாம்பே அண்ட் மகாராஷ்டிராலையும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. யூனோ ஸோ இந்த ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின், நம்ம இப்போ போகக்கூடிய ஸ்பீட், உங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் 10 ட்ரில்லியன், நம்ம 5 ட்ரில்லியன்றது நெக்ஸ்ட் இயரில் வந்துருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ 2025-26 இந்த அட்ஜர்னிங் பீரியடில், அதாவது 26 வச்சுப்போமே, 2026 அடுத்த வருடத்தில் $5 trillion, எஸ் $5 trillion அப்படின்னா 2032 $10 trillion எக்கானமியை அடிப்பதற்கு டாப் 5 ஆன உங்களுடைய சஜஷன்னா என்னென்ன இருக்கும்? கரெக்ட். ஸோ 10 ட்ரில்லியன் ஆனோன்னா பர் கேபிட்டா இன்கமே வந்து மேபி $6,000 வந்துடும். அதாவது தனி நபர் வருமானம் சொல்லுவோம்ல. ஓகே, இல்லை அது காரணம் இல்லை, ஐ இண்டிகேட்டர் சொல்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 5 செக்டர்ஸில் ஓகே நம்ம வந்து $500 billion to $1 trillion ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நம்மளது. ஓகே, ஸோ அதை கான்சென்ட்ரேட்டாக பண்ணணும். ஆமாம், அதே மாதிரியே லாஸ்ட் டைம் டிஸ்கஷன்லேயும் சொன்னேன், அட்லீஸ்ட் 4-5 ஸ்டேட்ஸ் வந்து $1 trillion தொடலாம் 2032குள்ள. அதுவும் உங்களுக்கு தெரியும் சாத்தியம், அந்த ஸ்டேட்ஸ்லாம் ட்ரை பண்ணினா. ஓகே, இது 2ஆச்சு. 3வது இந்த நீங்க சொன்ன பிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எஃபெக்ட் வந்துட்டு வச்சுக்கோங்க, சாகர்மாலா அதெல்லாம் வந்ததுனாலும் 3வது காரணம். அதனாலையும் 10 ட்ரில்லியன் வர நல்ல சான்சஸ் இருக்கு. இன்ஃப்ரா புஷ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ரா புஷ் பிகாஸ் இதுவரை என்ன ஆயிருக்குன்னா நம்ம இந்தியா டெவலப்மெண்ட், இன்ஃபேக்ட் லாஸ்ட் 11 years இது எல்லாமே வந்து சார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதாவது இன்ஃப்ரா ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஓகே, லாஸ்ட் 2-3 years இப்போ ஆரம்பிக்கிறது என்ன மேனுஃபேக்சரிங் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஸ்டார்ட் அப்லேருந்து ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் செக்டர் வரை. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் எல்லாமே இப்போ 25,000 crore இருக்கு டிஃபென்ஸ். அதுவே கூட இன்னும் நாளைக்கு 2 லட்சம் கோடியா கூட ஆகலாம் நாளைக்கு 2032குள்ள. ஸோ அது ஒரு செக்டர். பட் மற்றபடி ஈவன் சாஃப்ட்வேரோ இல்லை ஃபார்மா ஹப் ஆகிடுவோம், நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஹப் ஆகிடுவோம், ஆட்டோமொபைல் ஹப் நம்ம ஏற்கனவே. அப்புறம் நம்ம வந்து இப்போ இன்ஜின்ஸ்லாம் கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஃபேக்ட் ஏர்கிராஃப்ட் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்க்கு இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டயர்ஸ் பேசிட்டு இன்னொன்று மறந்து போயிட்டேன், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃபேப் இண்டஸ்ட்ரீஸ் இதுவரை ஐ திங்க் 3 ஃபேப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் ஃபேப்ரிகேஷன், ஃபேப் யூனிட்ஸ். ஓகே, அதோட டவுன் ஸ்ட்ரீம் எஃபெக்டே நிறையா இருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், இதில் வந்து நெக்ஸ்ட் 5 years நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் ரேர் எர்த் பற்றி நீங்கள் ஒரு தடவை ஒரு செஷன் பண்ணணும் நம்ம. அது ஏன், அது என்ன, எங்கே போகிறது, எதனால எல்லாரும் அதை பற்றி பேசி, நான் வந்து இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது பற்றி பேசியிருந்தேன். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்மால் நோட் கூட இருந்துச்சு யூபிஏ கவர்மெண்ட்க்கு. ஓகே, 10 years முன்னாடியே இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் ஆக்சுவலி. ஈவன் இந்த கவர்மெண்ட் கூட அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகல. ஏன்னா நேற்று வரையில் நம்ம இன்னும் ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரேர் எர்த்லாம். ஓகே, இன்னைக்கு தான் ஒரு பேப்பரில் படித்தேன், கவர்மெண்ட் அதை பார்த்து அதை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ரேர் எர்த்தும் இப்போ மேக்னெட் இன்னும் நம்மள்கிட்ட இன்னும் 3 மாதத்துக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எங்கேயோ. ஓகே, அது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ரொம்ப முக்கியம் அது. ஸோ ரேர் எர்த்தில் நம்ம இது பண்ணோம்னா வீல் பி குளோபல் மேனுஃபேக்சர் ஆகிடும். அப்புறம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது, பட் நம்மள்ட்ட ப்ராசஸிங் கெப்பாசிட்டி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி வந்துன்னா அதுலேயும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ ஐ எம் கான்ஃபிடென்ட். அதான் தேர்ட் தான் நான் இது சொன்னேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 4th is manufacturing. Okay, 5th வந்து 5th you can even take it. So even in the you combine this education, health and tourism. இது மூணுமே என்ன கேட்டால் ஒரு $500 billion வரலாம் நம்மளுக்கு.
கண்டிப்பா. டூரிசம் எடுத்துக்கோங்க. டூரிசம் வந்து சில கண்ட்ரீஸ்லாம் இட்ஸ் லைக் 5% ஜிடிபி. கனடால வந்து 10% பிளஸ் ஜிடிபி அது மாதிரி. நம்மளுக்கு ஒரு 3%, 5% ஜிடிபி வந்துன்னா இட் வில் பி கிரேட். டொமஸ்டிக் டூரிசம் இட் செல்ஃப் இஸ் வெரி ஹை. ஓகே. செகண்ட் திங் இஸ் இந்த எஜுகேஷன் டூரிசமும் இப்போ நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஹெல்த் டூரிசமாகவும் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஹெல்த் டூரிசம் ஐ எம் நாட் இன் ஃபேவர் பிகாஸ் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை, பெட்ஸ் கெப்பாசிட்டி, டாக்டர் கெப்பாசிட்டிலாம். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தா ஒரு கால் அது நம்மளோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளோட டொமஸ்டிக் கேருக்கும். பட் அது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணலாம். பட் எஜுகேஷனும் சான்ஸ் இருக்கு நல்லா. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ. இது ரெண்டுமே ஒரு $500 billion வரலாம். நம்ம நல்ல மும்முரமா ட்ரை பண்ணலாம். யூனோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட் அப்படின்றது புரிஞ்சுக்கூடியது. நெக்ஸ்ட் 7 வருஷத்துல நம்ம $10 trillion எக்கானமி அதுக்கான அனைத்து அறிகுறிகளும் இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலா பல ப்ரொஜெக்ஷன்ஸ் நமக்காக சொன்னதற்காக மிக்க நன்றி.